வணக்கம். பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஐபிஓட ஃபைனல் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் அண்ட் அலாட்மெண்ட் பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஐபிஓ 9th to 11th செப்டம்பர் ஓப்பனாக இருந்தது. ப்ரைஸ் பேண்ட் 66 to 70 rupees அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நேற்று இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முடிவடைஞ்சது. பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஐபிஓட ஃபைனல் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து 7.4 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. எம்ப்ளாயி போர்ஷன் 2.13 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. நான் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 43.98 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. QIBs 222 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இந்த ஐபிஓ 67.43 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. இந்த ஐபிஓவோட வர்த் வைஸ் எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க வந்து சொல்லியிருந்தது 6,560 crores, ஆனால் கிட்டத்தட்ட 3,23,790 crores சப்ஸ்கிரிப்ஷனுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்துருக்கு. வர்த் வைஸ் பார்த்தோன்னா 49.35 டைம்ஸ் வந்து இந்த ஐபிஓ சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. இந்த ஐபிஓக்கான அலாட்மெண்ட் பேசிஸ் வந்து இன்றைக்கி, அதாவது 12th செப்டம்பர் டிசைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ யார் யார் அப்ளை பண்ணியிருக்கோமோ அவங்களுக்கு அலாட்மெண்ட் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது நாளைக்கு, அதாவது 13th செப்டம்பர்லேருந்து நமக்கு தெரிய வரும். மோஸ்ட்லி இந்த வீக்கெண்ட்குள்ளே அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிடும். உங்களை போல் நானும் இந்த ஐபிஓக்கான அலாட்மெண்ட்காக ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அலாட்மெண்ட் வருதா இல்லையா அப்படிங்கிறது பார்ப்போம். நான் என்னோட அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்த உடனே உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன். உங்களுக்கு அலாட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.